ஒரு ஆணுக்கு மனைவி அப்படிங்கிறவங்க எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அது ஏன் அது கரெக்டா இருக்க மாட்டேங்குது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சோ ஃபுல்லா பாருங்க. அந்த குறள் என்னன்னா, இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானா கடை. சோ இது ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கும் இந்த குறள். இந்த குறள்ல என்ன வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஆணுக்கு நல்ல குணசாலியான ஒரு பெண் மனைவியா அமைஞ்சிட்டா அவனுக்கு அதை விட வாழ்க்கையில வேற என்ன இன்பம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுவே இந்த குறளோட இன்னொரு செகண்ட் வரியில என்ன சொல்றாருன்னா, அப்படி இல்லாம ஆப்போசிட்டா ஒரு ஆணுக்கு நல்ல குணசாலியான மனைவி அமையல அப்படின்னா அவனுக்கு வாழ்க்கையில எல்லாம் இருந்தாலும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேக்குறாரு. சோ இது ஏன் எல்லாருக்கும் கரெக்டா அமைய மாட்டேங்குது அப்படின்னா, இப்போ ஆண்களோட வீட்டுக்கு தான் பெண்கள் வாழ போறாங்க. அப்போ ஆண்கள் அந்த வீட்டுல இருக்கவங்களை விட ஒரு படி மேல தன்னை நம்பி வாழ வந்த பொண்ணுக்காக ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கணும். உள்ள வரும்போதே ஒரு படி மேலதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இத அந்த ஆணுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அந்த வீட்டார் ஆகட்டும் அவங்களும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அவங்க ஒரு ஸ்டெப் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து இவங்க ஒரு ஸ்டெப் பேக்ல இருக்கணும். சோ இந்த மாதிரி இல்லாம அந்த ஆணுக்கும் கல்யாணமும் இவங்களே பண்ணி வச்சுட்டு அந்த ஆண் எங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இப்ப வைஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க அப்படிங்கிற புரிதல் வீட்டார்கிட்ட ஃபர்ஸ்ட் இல்லாம போனா அங்கேயே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இதுல மனைவி நீங்களே யோசிச்சு பாருங்க. லவ் மேரேஜ் பண்ற பொண்ணுகளாகட்டும், அரேஞ்ச் மேரேஜ் பண்ற பொண்ணுகளாகட்டும், ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பா அவங்க ஆல்ரெடி அவங்க வீட்டை மிஸ் பண்ணிட்டு தான் இங்க வராங்க. அப்ப இன்னொரு வீட்டுக்குள்ள வரும்போது தனக்கான ஒரு குடும்பத்தை எதிர்பார்த்துதான் அந்த பெண் உள்ளுக்குள்ள வரா. அப்போ அவ எல்லாரும் வேணும், எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் வரா. அதுல மெயின் ரோல் யாருக்கு இருக்குன்னா ஹஸ்பண்ட் கூட தான் அவ இருக்க போறா. சோ ஹஸ்பண்ட நம்பிதான் உள்ள வரா. அவ எடுத்தோடனே எந்த ஒரு கெட்ட எண்ணத்திலையும் இல்ல யாருமே வேண்டாம் என் புருஷன் மட்டும் போதும் அப்படிங்கிற எண்ணத்துல எந்த பொண்ணுமே ஒரு வீட்டுக்குள்ள வர மாட்டா. இது ஒண்ணு சீரியல் இல்ல, இது லைஃப். சோ எல்லாருமே ஒரு நல்ல எண்ணத்தோட தான் வராங்க. சோ அந்த நல்ல எண்ணத்தோட வர பெண்களை அதே நல்ல எண்ணத்தோட இருக்க வைக்கிறதும் இல்ல இது எனக்கு செட் ஆகாது, நம்ம தனியா போயிடலாம், இல்ல நம்ம லைஃப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல வைக்கிறது ஒரு கணவரோட கையில தான் இருக்கு. அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். இப்போ உங்க வீட்டாளுக்கு உங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கல, அந்த புரிதல் இல்லைன்னா ஆல்ரெடி இவ ஒரு நல்ல மைண்ட் செட்ல வந்திருக்கா. அங்க மனைவிய அட்ஜஸ்ட் பண்ண சொல்லக்கூடாது. கணவர் தான் அவங்க வீட்டாளுகளை தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். சரிங்களா? அதே சமயம் மனைவியும் கணவருக்கு இந்த ஒரு இடைவெளி, இந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். நம்ம ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிருக்கோம். சோ இந்த வீட்டுக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்களுக்கு நம்ம கொஞ்சம் அடாப்ட் ஆகணும். அந்த அடாப்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன முரண்பாடுகள் இருக்கும். அந்த முரண்பாடுகளை ஹஸ்பண்ட் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள மனைவியும் எடுத்ததும் ஒரு கோபம் கண்டிப்பா வரும்.